பொருள் எதுவாகினும் மக்களின் மனதில் நிறைவு பெறாது. ஆனால் வயிறு மட்டும் போதும் என்று எண்ணும். அதே சமயம் சுவையான உணவுக்கு மக்கள் அடிமை. உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். அதனால் உணவே இன்பம் பயப்பதாகும். நல்ல உணவு இன்பம் தரத்தான். இன்பம் தரக்கூடிய உணவு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் அல்லவா? அதனால் இது சரியான பதிலாக தெரியவில்லை. அரசே, வருக வருக. உங்கள் வரவால் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆடைகள் எப்படி மக்களுக்கு இன்பம் பயக்கும்? ஆமண்ணா, ஆள் பாதி ஆடை பாதி என்பதற்கு இணங்க ஒரு மனிதனின் அழகை உயர்த்தி காட்டுவது ஆடை தானே. அதனால் ஆடைகள் தான் இன்பம் தரும். இது ஒன்றுக்கு பொருத்தமான பதிலாக தெரியவில்லை. அரசே, வருக வருக. தாங்கள் இங்கு வந்தது நான் செய்த பாக்கியம். தங்கம் எவ்வாறு மக்களுக்கு இன்பம் பயக்கும்? ஆமரசே, அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்திருப்பது தங்கம் தானே. அதனால் தங்கம் தான் இன்பம் தரும். இது உங்களுக்கு சரியான பதிலாக தெரியவில்லை. வாருங்கள் அரசே, தங்கள் வரவு எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இத்தனை இசைக்கருவிகளா? அரசே, இசைக்கும் மொழியே இல்லை. இசைக்கும் மயங்காதவர் எவரும் இல்லை. இசையின் மூலம் அந்த இறைவனையே அடையலாம். இசை தெரிந்தவனை ரசிக்க முடியும். அதனால் இதுவும் எனக்கு சரியான பதிலாக தெரியவில்லை. அரசே, வருக வருக. ஏய் கோபாலி, நீ வாழ்க்கை தருவாய். எங்கள் நிகழ்ச்சியை கண்டு கழியுங்கள். வணக்கம் அரசே. இது என்ன விந்தை? நாக்கு நெருங்கி வைத்துள்ளேன். இது எப்படி இன்பத்தை தரும்? அதை விட புரியா? அரசே, இக்கண்காட்சியில் உள்ள மற்ற எல்லா பொருட்களும் மனிதனுக்கு சில நாட்களே இன்பம் தரவல்லன. ஆனால் அன்பும் பரிவுமாக பேசும் ஒரு நல்ல நாக்கு மட்டுமே எல்லோரையும் எப்பொழுதும் மகிழ்வுறுத்தக்கூடியதாகும். நல்ல நாக்குடையவன் நிம்மதியான வாழ்வையும் மற்றவர்களின் நன்மதிப்பையும் பெறுவான். மிக சிறந்த விளக்கம். உங்களுக்கு என்ன மிக உயர்ந்தவை? யாரெங்கே சன்மானத்தை எடுத்து வாருங்கள். நன்றி அரசே.